காலையிலேயே போராட்டம் முடிஞ்ச உடனே உதயநிதி வந்து அவரோட வந்து ஒரு பரபரப்பான ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. மற்றொரு நாள் மற்றொரு ராஜினாமா. இந்த சோஃபா மாடல் ஆட்சி அமைந்த பிறகு அதிமுகவின் MR விஜயபாஸ்கர் 6வது எம்எல்ஏவாக இன்று பதவி ராஜினாமா செய்கிறார். ஆளுங்கட்சியின் ஆள் பிடிக்கும் அரசியல் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆகியுள்ளது என்பதை இது காட்டுகிறது. ஆட்சி அமைக்க ஆதாரம் அளித்த கட்சிகளின் மீது நம்பிக்கையின்றி நிறுத்தாமல் எம்எல்ஏக்கள் பர்ச்சேஸை தொடர்வது மக்களுக்கு இழைக்கின்ற மாபெரும் துரோகம். தொடமாட்டேன் தொட்டா விடமாட்டேன் என்ற ஸ்கிரிப்ட் படி தொடங்கிய முதலமைச்சர் அந்த சீனில் சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கியவரை தன் கட்சியில் சேர்க்க முயல்வது ஏன்? சோஃபா மாடல் அரசின் இந்த வாஷிங் மிஷின் அரசியலை தமிழ்நாடு பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. அடுத்து அவர் இந்த கன்க்ளூஷன்லாம் சொல்கிறாரு. திணிக்கப்படும் இடைத்தேர்தல்கள் மூலம் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள்னு சொல்கிறாரு. அடுத்தடுத்த ராஜினாமாக்கள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. என்னதான் விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் மக்களை முட்டாளாக்குறதா, அதாவது யாரெல்லாம் ராஜினாமா பண்ணுறாங்களோ அந்த தொகுதி மக்களோட மனநிலை என்ன? எங்களுக்கு தாவேக்கா வேணாம், திமுக வேணாம், வேணான்னு சொல்லி தான் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்களே இருங்கன்னு சொல்லி தான் அதிமுக ஓட்டு போட்டிருக்காங்க. இவங்க எல்லாரும் ராஜினாமா பண்ணிட்டு திரும்ப அங்கே போய் உட்கார்றாங்க. இவங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அடுத்து என்னடாக்கா, அந்த வெங்கட்ட நாராயணனா, ஆமா, அவருக்கு அமைச்சருக்கு நிகரான ஒரு அது தெரியும். ஆமா, என்ன இப்போ அதான் பழைய செய்தி ஆயிடுச்சு. என்ன இப்போ அதுதான் 22ஆம் தேதியே கொடுத்துட்டாங்களே. 22ஆ? ஆமா, முந்தானேத்து தானே அறிவிப்பே வந்துச்சு. முந்தானேத்து என்ன தேதி? 22 அறிவிப்பு வந்துருச்சா? அந்த டைம்ல வந்து சட்டமன்றம் நடந்துட்டு இருந்துச்சு. மேகதாது பிரச்சனையை பத்தி ரொம்ப சீரியஸான பிரச்சனை போயிட்டு இருந்து தமிழ்நாடே பயங்கரமா மேகதாது பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல ஒரு கர்நாடகாக்காரருக்கு போஸ்டிங் நாங்க போட்டோம்னு சொல்லி அறிவிப்பு வந்தா மக்கள் மத்தியிலயும் பெரிய பிரச்சனை வரும், எதிர்கட்சியில இருந்தும் பிரச்சனை வரும்ன்றதுக்காக அதை அப்படியே மூடி மறைச்சி இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி ஒரு நபருக்கு ஏற்கனவே பதவி கொடுத்துட்டு அதை அப்படியே பொத்தி வச்சுட்டு கடைசியா வெளியிட்டாங்க. யாரு? ஜெகதீஷ். நம்ம வீட்டுக்கு ஜெகதீஷ்க்கு வெளியில உள்ள அவரே சொல்லிக்கிட்டாரு. ஆமா, அவரே சொல்லிக்கிட்டாரு. பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணி விட்டாரு. ஜெகதீஷ் பழனிசாமி மே 12ஆம் தேதியே அவருக்கு வந்து கொடுத்துட்டாங்க. 22 தானங்க? இல்ல மே 12ஆம் தேதியே அவருக்கு வந்து தனி செயலரா அவருக்கு வந்து அப்பாயின்மெண்ட்லாம் போட்டாங்க. மே 10ஆம் தேதி அவர் பதவி ஏற்கிறாரு. 2 நாள்ல அவருக்கு வந்து அரசு உதவி கொடுக்குறாங்க. சட்டமன்றத்துல ஜோசியக்காரர் கொடுக்கும்போது அது வெளிப்படையா சொன்னது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இதையும் சொன்னா நம்மளை கிழிச்சு விட்டுருவாங்கன்னு சைலண்டா வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காரு. விஜய்க்கு தெரியும்ல யார் யாருக்கு என்ன பதவி கொடுக்கணும்னு, அதான் கொடுத்துருக்காரு. அவருக்கு பதவி கொடுக்கற உரிமை எல்லாம் அவருக்கு இருக்குங்க. அவருக்கு தான் இருக்கு. அவருக்கு இருக்கு, அதனால அவர் கொடுக்கலாம். யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஜான ஆரோக்கியசாமி, இந்த பின்னாடி ஒரு பவுன்சர் ஒருத்தர் வெள்ளையா இருந்தாரு, அவருக்கு பதவி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்துச்சா? இந்த பக்கம் ஒருத்தர் காலை மிதிச்சு கீழே தள்ளிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து பவுன்சரோட இது பேர் என்ன, அசிஸ்டன்ட் மாதிரியான ஒரு இது. ஒரு பையன் வெளியில இருந்து பூசணிக்காய் தூக்கி அந்த வேன் நடுவில் தூக்கி எரிஞ்சானே, மண்டையை பொழந்துச்சு. அவருக்கு தெரியல அவருக்கு என்ன பதவி கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அதேதான் அந்த 3 எழுத்து நடிகை. எனக்கு தெரியாதுப்பா. நட்புல இருக்க எல்லாருக்கும் பதவினா தெரிஞ்சு இந்த வெங்கட்ரமணனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரியல. தமிழ் கூட தெரியாதுன்னு கேள்விப்பட்டேன். அவருக்கு தமிழ் கூட ஃப்ளோவா தெரியாது. விஜய்க்கு குட்டி விஜய் தெரியாதா? மாஸ்டர் மகேந்திரன் அவர் இல்ல, அவருக்கும் மேல விஜய் மாதிரியே ஃபாலோ பண்ணுவாரு. விஜயோட ஃப்ரெண்டு பா, க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவரு சஞ்சீவா? நான் பயந்துட்டு அப்ப காஞ்சனா படத்துல அவர் நினைச்சேன் நானு. அவர் பேர் என்னது? சாயா? காஞ்சனா படத்துல ராகவன் இவருங்க. ஐயோ, நல்ல பேராச்சு அவர் பேரு. சஞ்சயா ஏதோ ஒரு பேரு. அவர் வந்து கவுன்சிலருக்கு என்னையான ஒரு போஸ்டிங் கொடுத்துருவாங்க. அடுத்து இந்த புலிப்பட விவகாரம் 150 கோடி வரி ஏய்ப்பு செய்தாருன்னு சொல்லி அந்த வழக்கு போயிட்டு இருந்துச்சுல்ல. அந்த வழக்கு தொடர்ந்தவர் கொடுங்கியூரை சேர்ந்த ராஜ்குமார். ஆமா, அதை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்களே இப்போ. ஆமா, அவரே வந்து வழக்கை வாபஸ் வாங்குறாரு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா 3 நடந்திருக்கணும் இந்த விஷயத்துல. 1, அவர் வந்து மிரட்டப்பட்டிருக்கணும். ஆளுங்கட்சி ஆயிட்டாங்க, அதனால இவங்களை எதிர்த்து பண்ண முடியாது அப்படின்னு மிரட்டப்பட்டிருக்கணும். இல்லைன்னா தம்பி எங்க அண்ணன் சிஎம் ஆயிட்டாரு, அதனால உனக்கு வந்து ஒரு பெரிய தன்மானமா செட்டில்மெண்டா கொடுத்துடுறோம், நாங்க நீ பாட்டு குழப்ப பார்ப்பான்னு செட்டில்மெண்ட் பேசி முடிச்சிருக்கணும். இல்லைன்னா இந்த 40 நாள் அண்ணா ஆட்சியை பார்த்து ஆஹா இப்படி ஒரு ஆட்சி விளங்கிடுச்சுரா அப்படின்னு பார்த்து
இதுல நம்ம எதுக்கு தளபதிக்கு ப்ரெஷர் கொடுக்கணும், அவரே மனசு மாறி தமிழ்நாடு பொற்கால எனக்கு பூமி தெரிஞ்சு ஆயிடுச்சு. மூணாவதா இருந்ததுதான். மூணாவதா இருக்கு. மூணாவதா இருந்ததுதான். பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க, எல்லாருமே நல்லா இருக்காங்க, இந்த time போதை ல பழக்கம் எதுவுமே இல்ல. கீழே போதை பழக்கம் இல்லாம அமைச்சர்கள்ட்ட தான் கொஞ்சம் இருக்கு, அதனால அப்படின்னு விட்டு கொடுத்து. அதாவது அவர் என்ன நினைச்சிருப்பாரு, ஒரு வெள்ளை பேப்பர்ல நடுவுல ஒரு புள்ளி வச்சா எல்லாருக்கும் அந்த புள்ளிக்கு தான் போகும், அதனால அந்த புள்ளியை நம்ம அழிச்சிருவோம், வெள்ளை பேப்பராகவே இருக்கட்டும்னு விட்டாரு. நானும் பேப்பரை கிழிஞ்சரிச்சிருவேன். ஒரு புள்ளி வச்சாவா? யூஸ் பண்ணவே முடியாது, புள்ளி வச்சுட்டா என்னத்துக்கு அது. அடுத்து விஜய் நேம் கொண்ட ஒருத்தர், முக்காவாசி பேர் டிவிகேல அப்படிதான் இருக்காங்க, பக்கத்துல விஜய் விஜய்னு சேர்த்திக்கிறாங்க. விஜய் பாலாஜின்ற ஒரு அமைச்சர் வந்துட்டு ஒன்று சொல்லியிருக்காரு, வாங்க வேண்டிய இடத்துல வாங்கிட்டு குத்த வேண்டிய இடத்துல குத்திட்டாங்க அப்படின்னு. யாரை பார்த்து சொல்றாரு அப்படின்னா மக்களை பார்த்து சொல்லியிருக்காரு. மக்கள் தான் ஊழல்வாதி. ஆமா, அமைச்சரா ஜெயிக்கலாம் வச்சிருக்காங்க, இப்படி நன்றி கேட்டதமா பேசிட்டு இருக்காரு. எங்களுக்கு நன்றியா இருந்திருக்காங்க, அதான் எப்படி நம்ம அவர் மாதிரி இதா சொல்றாரு. எதுக்காக சொன்னாரு? அதாவது எங்களை ஜெயிக்க வச்சிட்டீங்க, உங்களை அறிவா செயல்பட்டிருக்கீங்கன்னு சொல்ல வந்து அவர் சொல்லிட்டார் போல. பஞ்ச புகழ்ச்சியில எனக்கு என்ன டவுட்னா, மக்கள் வந்து திமுக காசை வாங்கிட்டு தாவேக்கா ஓட்டு போட்டாங்களா, இல்ல தாவேக்காட்ட காசை வாங்கிட்டு திமுக போட்டு பெரும்பான்மை இல்லாம ஏதாவது பண்ணி விட்டாங்களா, எதுக்கு என்ன கான்செப்ட்ல சொல்றாரு, என்ன வாங்கினாங்கன்றாரு. விஜயே சொல்லியிருக்காருல்ல, எல்லாம் கொடுப்பாங்க, நீங்க வாங்கிக்கிட்டு எனக்கு ஓட்டு போட்டுருங்க. அதுதான் இதுக்கே அவர் தடை பண்ணிருக்கணும் தேர்தல். அவர் என்ன பண்றாரு, எல்லாரும் ஊழல் சக்தி நம்ம பேசுறோம், ஆனா நீங்க எலெக்ஷன்ல பண்ணீங்க பாருங்க ஒரு ஊழல், வாங்க வேண்டிய இடத்துல வாங்கிட்டு குத்த வேண்டிய இடத்துல குத்துனீங்க பாருங்க அப்படின்றாரு. பர்சனலா இது அஃபெக்ட் ஆயிருக்காரு. கொஞ்சம் தனியா கூப்பிட்டு வச்சு கேட்டீங்கன்னா நிறைய சொல்லுவாரு. அந்த 2000 ரூபாய் கொடுத்தாங்க, அது எந்த தொகுதி? இவர் தொகுதி இல்ல, சேலம். அது இவர் தொகுதி இல்ல, பக்கத்துல வாங்கிட்டீங்களா? வந்துச்சா? ஓட்டே போடல. இல்ல ஓட்டலாம் போட்டேன். யாருக்கு அது சொல்லக்கூடாது, ஜனநாயக உரிமை. ஜனநாயகம் அப்ப தெரிஞ்சிச்சு, அப்ப தெரிஞ்சிச்சு. ஜனநாயகம். ஓகே ஓகே ஓகே. ஆமா, சரி. பின்னாடி வால் தெரியுதான் பாருங்க. அடுத்து தாவேக்கான எழுதிச்சிருக்க, என்ன அது? தாவேக்கா ஐடி கார்டு. தாவேக்கா ஐடி கார்டா? அதையே ஒரு கேப் போட்டு எழுதிருக்கீங்க. அது ஏதோ எழுதுனேன், அதை மறந்துட்டேன், நான் டாக்டர் கையில். ஐடி கார்டு விஷயத்துல வந்து நாங்க வந்து சாதி இல்லையடி பாப்பா, அப்படிதான்ப்பா பாப்பா கதையெல்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணாப்ல. ஆனா செங்கோட்டையன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் மறுபடியும் வேற. ஆனா நம்ம ராஜ்மோகன் என்ன சொன்ன ஸ்டேட்மெண்ட்லயே எனக்கு நிறைய உடன்பாடு இல்ல. இப்ப ஆதார் கார்டு நீங்க வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். அது எப்ப வாங்குனீங்க? அது 7வது படிக்கும் போது வாங்கினேன். எத்தனை முறை அதை தொலைச்சி எத்தனை முறை பிரிண்ட் எடுத்திருப்பீங்க? ஒரு டைம் தான் தொலைச்சிருக்கேன். அவ்வளோக்கெல்லாம் தொலைச்சது யூஸே பண்றது இல்ல. நல்ல பாயிண்ட். யூஸே பண்றது இல்ல, அப்படியே யூஸ் பண்ணாலும் தொலைச்சி இன்னொன்னு வாங்கிருக்கீங்க. ஆமா. நீங்க 3வது ஆதார் கார்டு வச்சிருக்கேன். 3வது நீங்க ஒரு வாரம் கிட்ட தொலைச்சு சார். ஆதார் கார்டுமே இதே சைஸ் தான். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வந்து கார்டு வந்து இந்த சைஸுக்கு இருக்கும், அதனால அதை வந்து பசங்க வந்து பத்திரமா, வெள்ளம் வந்துருமா வீட்டுக்குள்ள, வெள்ளம் வந்து அதை எடுத்துட்டு போயிருமா. எத்தனை பேர் வீட்டுக்கு வெள்ளம் வந்துகிட்டு இருக்கு? வெள்ளம் வந்து அதை மட்டும் தான் எடுத்துட்டு போகுமா? டிகிரி சர்டிபிகேட், ஸ்கூல் சர்டிபிகேட் அதெல்லாம் இல்ல, எனக்கு புரியல. என்னன்னா வெள்ளம் அப்படியே வந்து வெள்ளம் அடிச்சுட்டு போனாலும் அதை ஈஸியா கிளைம் பண்ணி மறுபடியும் வீட்டுக்குள்ள வச்சுக்கலாமே. பக்கத்துல தாசில்தார் ஆபீஸ் இருக்கு, விஓ ஆபீஸ் இருக்கு. சென்னையில வெள்ளம் வந்து ஸ்கூல் சர்டிபிகேட் அப்படிதான் வாங்கி வச்சிருக்காங்க. தாசில்தார் எல்லாம் லஞ்சம் கேட்பாங்க. இப்ப சின்ன கார்டா கொடுத்துட்டா வந்து தொலையாது. எனக்கு தெரிஞ்சு சின்ன கார்டா கொடுத்துட்டா, எனக்கு தெரிஞ்சு பெருவாரியான ஆளுங்க அதை பர்ஸ்ல வச்சுப்பாங்க. ஆமா, பர்ஸ்ல வச்சுப்பாங்க. இது ஈஸியா தொலையக்கூடிய கேரக்டர் அதுதான். டக்குன்னு ஏதாவது ஜாதி என்னன்னு கேட்டு டக்குன்னு பர்ஸ் எடுத்துட்டு காட்டுவாங்க. இப்ப என்ன ஐடி கார்டுல ஜாதி போடணுமாமா போடக்கூடாதா? 2 அமைச்சர்களுக்கு அது இருக்கும். ஆனா அதை நாங்க சின்னதா ஆக்குறோம், டிஜிட்டல் ஆக்குறோம் ஜாதியை. ஆனா ராஜ்மோகன் தான் வந்து ஸ்கூல்ல எல்லாம் ஜாதி நாங்க போட மாட்டோம், ஐடி கார்டுல கிடையாதுன்னு சொன்னாரு. ஸ்கூல்ல இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, ஆதார் கார்டு, வருவாய் சான்றிதழ், அப்படியே இந்த பர்த் சர்டிபிகேட், ஜாதி சான்றிதழ், இது எல்லாத்தையுமே ஒரே கார்டுக்குள்ள கொண்டு வராராம். இப்ப இந்த பசங்க வந்து அதை வந்து அட்மிஷன்ஸுக்கோ இல்ல இதுக்கோ கொண்டு வரலாம். ஆனா இப்ப இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, இது எல்லாமே நாளா வந்துருதா. இப்போ உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வரணுமோ என்னென்ன ப்ரூஃப் வேணும்? ஸ்காலர்ஷிப்புக்கு ஜாதி சான்றிதழ் கேட்பாங்க, வருமான சான்றிதழ் கேட்பாங்க, அவ்வளவுதான். இப்போ வந்து உங்களுக்கு வருமான சான்று, ஜாதி சான்று கொண்டு வரும்போது இது தேவைப்படும், உள்ள கொண்டு வந்துருவீங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு பர்த் சர்டிபிகேட் எது கேட்பாங்க? பர்த் சர்டிபிகேட் எது கேட்பாங்க? பாஸ்போர்ட்டுக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்க ஜாதியும் பின்னாடியே போகும். ஆட்டோமேட்டிக்கா உங்க ஜாதியும் பின்னாடியே போகும். இது வந்து கேவலமான ஒரு திட்டம். இது வந்து அவங்க முட்டு வேற கொடுக்குறாங்க. இப்ப ஆதார் கார்டு இதுல இணைக்கிறேன்ற ஆதார் கார்டு நமக்கு பல விஷயங்களுக்கு தேவைப்படும். பேங்க்குக்கு தேவைப்படும், போஸ்ட் ஆஃபீஸ் தேவைப்படும், இல்ல வேற என்ன வாங்கினாலும் சரி, எந்த ப்ரூஃப் வேணாலும் சரி, ஆமா எது வாங்கினாலும் தேவைப்படும். அதுக்கு பின்னாடியே ஜாதி போகும்.
இது வந்து நாங்கள் டிஜிட்டல் ஆக்கிட்டோம்னு ஒரு உருட்டுறாரு. இது எந்த இடத்துல போய் விளங்க போகுதுன்னு தெரியல. ஆமா. அடுத்து என்னன்னு பார்த்தாக்கா இந்த டாக்டர் சரத்து டாக்டர் சகலகலா டாக்டர் வளரும் ஒண்ணும் இல்ல. இந்த சரத் அவர்கள் மாத்திரையை வந்து நசுக்கினார்ல ஆமா. அதுக்கு வந்து ஒரு டாக்டர் விளக்கம் கொடுத்திருந்தாரு. பேரு வழக்கு கொடுத்திருந்தாரா? விளக்கங்க. நல்ல கவுண்டர். விளக்கம் கொடுத்திருந்தாரு. ஓகே. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, குழந்தைக்கு நான் தான் வந்து மாத்திரையை வந்து பிரிஸ்கிரைப் பண்ணேன், அதனால அந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தைக்கு மாத்திரைலாம் கொடுக்கலாம், அதாவது சிரப் வந்து கொடுத்தாக்கா அந்த குழந்தைக்கு இதா இருக்குங்கிறத நான் மாத்திரையா கொடுத்தேன். ஜீரணமாகாத அப்புறம் சோடா வாங்கி கொடுக்கணும், பீடா வாங்கி கொடுக்கணும் குழந்தைக்கு. அந்த ரீலுக்கு 25 ரூபாயா? இல்ல ரீல் போட்டா 25 ரூபா தருவாங்க ஒரு ரீலுக்கு. தாவேக்கால இந்த ரீலுக்கு எவ்வளவு வாங்கினாருன்னு தெரியல டாக்டர். தெரியல. 5 ரூபா டாக்டர். கூடவே சீரக தண்ணியும் கொடுத்தாங்களா? ஃபேமஸா இன்னொரு டாக்டர் இருக்காரு. யாரு? அவர் வந்து அரசியல்ல இருக்கிற மருத்துவ குறிப்புகள்லாம் எடுத்து பேசுவாரு. ஆமா ஓட்டை நான் திருப்பி போட்டு அங்க இருந்து இங்க வந்தேன்னு ஒருத்தர் கதை சொன்னார்ல, அதுக்கு விளக்க வீடியோ கொடுத்தாரு. பேசிக்காவே ஆமா ஓட்டுல இருக்கிறது வந்து சாலிட் வந்து இப்படி இருக்கும், அதை வந்து அதுல திருப்பி போட்டா அந்த டிஃபால்ட்டாவே உள்ள போயிடும், அதனால மிதக்கிட்டு வர முடியாதுன்னு உடச்சு விட்டாரு. இப்ப அதே டாக்டர் திமுகவுக்கு அகைன்ஸ்டா பேசியிருக்காரு, அதிமுக அகைன்ஸ்டா பேசியிருக்காரு, ஒரு நியூட்ரலான டாக்டர். அந்த வீடியோவும் ஒரு வாட்டி பாருங்க, அவர் நல்ல விளக்க வீடியோ அவரும் கொடுத்துருக்காரு. வீடியோவில் இருக்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தன்னோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லாதனால அவங்க மருத்துவர் கொடுத்த மாத்திரையை நுணுக்கிக்கிட்டு இருந்தேன், மற்றபடி வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அது மாத்திரை தான், அவர் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்றாங்க. மற்றும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அது பவுடர் அப்படின்னு சொல்கிறாங்க. மொதல் விஷயம் வந்து பெரும்பாலும் குழந்தை நல மருத்துவர்கள் வந்து குழந்தைகளுக்கு மாத்திரைகள் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா குழந்தையோட உணவு குழாயும் மூச்சு குழாயும் அந்த வளரும் நிலையில் இருக்கும். மாத்திரையெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அது தப்பித்தவறி உணவு குழாய்க்கு பதில் மூச்சு குழாயில் போய் சிக்கிருச்சு அப்படின்னா சோக்கிங் ஏற்பட்டுரும், பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். அதனால மாத்திரை கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது விஷயம், அவர் நுணுக்கிக்கிட்டு இருந்த அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு கான்டாமினேட்டட் ஏரியா, ஒரு பப்ளிக் பிளேஸ் இல்லையா. அது 2 சீட்டுக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் இருக்கிற உணவு பண்டங்களையோ இல்லை கைகளையோ வச்சுக்க பயன்படுத்துகிற அந்த இடம். அந்த இடத்துலலாம் குழந்தைகள் கொடுக்க வேண்டிய மாத்திரைகளை வந்து நம்ம வந்து நுணுக்கி கொடுத்தோம்னா அது குழந்தைகளுக்கு இன்னும் பெரிய ஆபத்தில் போய் விட்டுரும். மூணாவது, வெறும் டெபிட் கார்டு வச்சோ கிரெடிட் கார்டு வச்சோ ஒரு டேப்லெட் எல்லாம் வந்து அந்த பவுடர் ஃபார்ம்லாம் ஆக்க முடியாது. பல பெரிய பெரிய துகள்கள்லாம் இருக்கும், ஆனால் அது பார்த்தா அது முழுக்க அது பவுடர் மாதிரி தான் இருக்குது. மாத்திரையை வச்சு அதுலேருந்து பவுடர் ஆக்கின மாதிரி இல்லை. இல்லை இவர் வந்து வேற ஏதாவது தப்பு பண்ணியிருக்காரு, அது பவுடர் தான், அது வேற மாதிரியான பவுடர், அது வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்ற அர்த்தத்தில் நான் சொல்லலை. இதுக்கு பின்னாடி உள்ள அது ஒரு பான்ஸ் பவுடராக கூட இருக்கலாம் இல்லையா. இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை பற்றி மட்டும் தான் சொல்லியிருக்கோம். நன்றி. இப்போ இந்த சரத் விவகாரத்துல சொல்லுங்க எனக்கு போட்டீங்க. நீ விதைத்த வினையெல்லாம் சரத் விவகாரத்துல வந்து என்னன்னா, ஆள் வந்து கோவா சட்டை போட்டிருக்காப்புல, நல்லா பூ போட்ட சட்டை, எங்க ஊர்ல கோவா சட்டை சரியா. ஏடிஎம் கார்டு யூஸ் பண்றாரு, ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றாரு. இதெல்லாம் தாண்டி 2000 ரூபா 3000 ரூபா டிக்கெட் எடுத்து ஐபிஎல் வரைக்கும் போய் உட்கார்ற அளவுக்கு வந்து 2000 ரூபா 3000 ரூபா ஐபிஎல் 15,000 ரூபால சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து ஸ்டார்டிங் கூட எனக்கு தெரிஞ்ச அவர் மேல உட்காந்துருக்காரு. அப்பனா அது வந்து நல்ல இதுதான். அந்த இடத்துல உட்கார்ற அளவுக்கு பாக்குறாருன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அவர் மனைவியும் போயிருக்காங்க அப்படின்னா 3 பேருக்கான டிக்கெட் மட்டுமே ஒரு 15,000 ரூபா இருக்கும். இவ்வளவு செலவு பண்ணி பொழுதுபோக்குன்னு இடத்துக்கு போற அளவுக்குன்னா கண்டிப்பா ஒரு ஹைஜீனிக்கான பர்சனா தான் இருப்பாரு. இப்படி உட்காந்து பப்ளிக் இடத்துல நொடுக்கி அதை எடுத்து பாப்பாவோட இதுக்கு வந்து வச்சு கொடுக்குற அளவுக்கெல்லாம் அன்ஹைஜீனிக்கான பர்சனாலாம் அவர் கிடையாது. இது வந்து அவர் வந்து மருத்துவ குறிப்புக்கு அவரை உட்படுத்தணும். அதை உட்படுத்திட்டா இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வு. ஆமா, அது வெல் எக்ஸ்பீரியன்ஸான ஆளா இருப்பாரு போல. அதுல நல்லா பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இருக்கு நாங்க பார்த்தது. ஆனா ஸ்டேடியம்குள்ள போகும்போது எதுவுமே செக் பண்ணி எல்லாம் அனுப்ப மாட்டாங்களா? அவரு ராஜுபாய் மாதிரி கையில இருந்து விஜய்னு காமிச்சிருப்பாரு. அந்த இந்த மாஸ்டர் படத்துல காமிப்பாங்களா பவானியோட ஆளு, அந்த மாதிரி காமிச்சிட்டு உள்ள போயிருப்பாரு. அதனால வந்து இருப்பாரு. அடுத்து அவ்வளவுதான் முடிஞ்சு. எவ்வளவுதான் பேசி வாய் வலிக்குது. சரி, ஓகே. வேற என்ன கண்டென்ட் இருக்குங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம். நன்றி.